எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே முடியெல்லாம் வெட்டிட்டு ட்ரிம் பண்ணியாச்சு. இந்த ஒரு காசுக்கு 1.5 நாள், நம்ம ஒரு காசுக்கு 459 ரூபா மொய் எழுதியாச்சு இங்கே இருக்கிற சலூன் கடையில். இங்கே இருக்கிற சலூன் கடையில் என்ன ஒரு பிரச்சனைனா, பெரும்பாலான இடத்துல இந்திக்காரங்க தான் இருக்காங்க. நம்ம சொல்கிற ஹிந்தி அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிற ஹிந்தி நம்மளுக்கு புரியாது. ஏதோ ஒன்று சொல்லி வெட்டின்னு வந்தாச்சு. நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிற டிரைவருங்க என்ன கற்றுக்குறீங்களோ இல்லையோ, இந்த முடி வெட்டுறதுக்கோசரம் கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்குங்க. அமெரிக்காவோட B-52 அப்படின்னு சொல்கிற 4 விமானம் காலிஃபோர்னியாலேருந்து டேக்அப் ஆன சில மணி நேரம் சொல்கிறேன், கொஞ்சம் நிமிஷத்துலேயே அது விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து 8 பேரும் உயிரை இழந்துட்டாங்க அப்படின்ற மாரி அமெரிக்காவோட இராணுவ வட்டாரத்துலேருந்து வெளிவந்திருக்கு. அமெரிக்காவோட இராணுவத்துக்கு இந்த விமானம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லவும் அப்புறம் சில பாம்புகள் வீசவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த இந்த விமானம் முழுவதுமாக சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு போக்குவரத்து விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பொது போக்குவரத்து துறை ஒரு அறிவிப்பு விட்டுருக்கு. அது எவ்வளோன்னு பார்க்கலாமா? போக்குவரத்து விதிமீறல்கள் 19,938, தேடப்படும் நபர்கள் 51, போக்குவரத்து தொடர்பான புகார்கள் 2,736, குடியுரிமை காலாவதியான நபர்கள் கைது 27, தேடப்படும் வாகனங்கள் 16, முறையான அடையாள அட்டை இல்லாதவர்கள் 1, சந்தேகக்கிடமான நிலையில் இருப்பவர்கள் 6, சிறுவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் 11 பேர். வாகனங்கள் மற்றும் இதர நடவடிக்கைகள் 419 வாகனங்கள் மற்றும் 21 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. போக்குவரத்து காவல் தடுப்பு காவல் வைக்கப்பட்டவர் 46 பேர். இது மட்டும் இல்லாமல் 1097 மோதல் விபத்துகள் மற்றும் 160 விபத்துகள் காயங்களுடன் பதிவாயிருக்கு அப்படின்ற மாரி குவைத் பொது போக்குவரத்து துறை அறிவிச்சிருக்கு. குவைத்தில் இருக்கிற டிரைவருங்க இந்த தகவலையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த 4 நாளைக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக்கல் விதிமுறைகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற ஒரு தகவல். ஏன்னா நம்மளும் டிரைவிங் பண்ணுறோம், நம்மளுக்கும் இந்த தகவல் தேவைப்படுறதுக்கோசம் தான் சொல்கிறேன். லஞ்சு வந்திருக்கு, கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்திருக்கு. என்னன்னா ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி. இதில் பார்த்தா சரியாக தெரியாது, தட்டில் போட்டு காட்டுறேன். இப்போ தெரியுதாங்க நல்லா கிளியரா? கொஞ்சமாக சிக்கன் புட்டு, கொஞ்சம் சாப்பாடு அள்ளி. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்குது, சாப்பிடுவோம். குவைத்தில் வேலை செய்கிற ஆண் மற்றும் பெண் அனைத்து பேருக்கும் பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோ வெளியிட்டிருக்கு குவைத்தோட உள்துறை அமைச்சகம். ஏன்னா இங்கே எவ்வளோ போதைப் பொருட்கள் தடுத்து நிப்பாட்டுறாங்க, எவ்வளோ பிரச்சனைங்க கையாண்டுன்னு இருக்காங்க அப்படின்னு இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா நியூஸும் எல்லா தகவலும் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். நம்மளும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இவங்களுக்கு. வழக்கம் போல் இன்றைக்கும் கசைக்கு எடுத்துட்டான் பையன். ஐயோ, வீட்டிலேருந்து சிட்டி சென்டர் இட்டுன்னு போனேன். கரெக்டாக சிட்டி சென்டரு போய் இறங்கும் போது ஓனர் அப்பா வீட்டிலேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணிட்டான், என்னையும் வந்து இட்டுன்னு போங்கன்னு. அப்படியே நேராக அங்கேருந்து போய் சாப்பிட்டு அவனை இட்டுன்னு போய் விட்டுட்டு அப்புறம் ஓனர் ஃபோன் பண்ணி சாப்பாடு ஆயினு சொன்னார். அப்புறம் சாப்பாடு ஆயினு கொடுத்துட்டு அதுக்குள்ளே பையன் ஃபோன் பண்ணான். அவனை போய் இட்டுன்னு வந்து வீட்டில் விட்டுட்டு வண்டிக்கு பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போய் போட்டுட்டு எப்படி சொல்கிறது, ஒரு 3 மணி நேரம் அப்படியே சுற்றி பைத்தியம் முடிச்சிடுச்சு. குவைத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க லாரிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஜூன் 14ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1 வரை காலை 6:30 மணி முதல் 9 மணி வரையிலும், மதியம் 12:30 முதல் 3:30 மணி வரையிலும் லாரிகள் செல்ல அனுமதி இல்லை. அதேபோல் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை மதியம் 12:30 முதல் 3:30 மணி வரை லாரிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. லாரி ஓட்டுநர்கள் இந்த நேரத்தை கவனமாக மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா சாலைகளிலும் இந்த டைமுக்கு நம்ம லாரி ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த டைமிங் கட்டுப்பாடு தண்ணி டேங்க்கு அந்த லாரிகளுக்கும் உட்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க தண்ணி டேங்க்கு ஓட்டுற லாரி வச்சுருந்தாலோ இல்லை அந்த டிரைவிங் பண்ணாலோ உங்களுக்கு அந்த டைமிங் சொல்லியிருப்பாங்கல்ல இந்த டைமில் ஓட்டக்கூடாதுன்னு, கன்ஃபார்ம் உங்களுக்கும் இந்த டைமிங் செட் என்னது கட்டுப்பாடுக்குள்ளே வருமா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.
அப்புறம் குற்ற புலனாய்வு நடத்திய சோதனையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டதாக 8 வெவ்வேறு வழக்குகளில் 14 நபர்களை கைது செய்திருக்கு குவைத்தோட குற்றப்புலனாய்வுத்துறை. இவங்கள்ட்ட இருந்து அதிக அளவிலான போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி புதன்கிழமை நாளைக்கு புழுதி காற்று ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீல் அடிக்கும் சில ஏரியாக்கள் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த வீடியோ நாளைக்கு இந்த குவைத்து டைமுக்கு 2:30 மணிக்கு அப்லோட் ஆகும். அப்படின்னு பார்த்தா காலையிலே புழுதி காற்று அடிச்சிருந்தா என்ன பண்ணுறது? நீங்கள் இருக்கிற ஏரியாவில் புழுதி காற்று அடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதேமாரி அஃபிஷியலாக டிஜிசிஏ சொல்லிச்சு T4லேருந்து அதர் ஏர்வேஸ் ஃப்ளைட்லாம் வந்து அனுமதிச்சுட்றாங்க அப்படின்ற மாரி. இதுவும் ஒரு நல்ல தகவல் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேலை தகவல் எப்படி அதுன்னு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.